So last class, India and neighbors countries, India and Afghanistan, India and Bangladesh, India and Bhutan, India and China, India and Maldives. ஸோ இதனுடைய ரிலேஷன்ஷிப் இந்தியா மற்ற நாடுகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், பவர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. இந்த சைனா வந்து அப்சர்வ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தது. ஷங்கைஸ் சைனாவுக்கு அப்சர்வ் ஸ்டேட்டஸை இந்தியா வந்து சார்க்கில் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸை இம்பார்ட்டன்ஸாக பார்த்தோம். நவ் இந்தியா அண்டு மியான்மார். India second largest border is shared with Myanmar. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்டர் ஷேர் பண்ண இந்தியா கூட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஷேர் பண்ணி எதுன்னு பார்த்தா பங்களாதேஷ் பார்த்தோம். செகண்ட் எதுனா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் இஸ் ஷேர் வித் மியான்மார் நோன் ஏஷியா பர்மா ஸ்டில் 1989. ஸோ 1989 வரைக்கும் இந்த மியான்மாரை நம்ம என்ன நினச்சோம்னா பர்மான்னு நினச்சோம். நவ் இஸ் கால்ட் ஏ மியான்மார். இந்தியா த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் ஷேர் வித் மியான்மார் இஸ் known as Burma till 1989. Four northeastern Indian states Arunachal Pradesh, Nagaland, Manipur and Mizoram also share the borders with Myanmar. ஸோ மியான்மார் கண்ட்ரிஸ் கூட நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டேட்ஸ் ஷேர்ஸ் பண்ணிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்சோ ஷேர் த பார்டர்ஸ் ஆஃப் மியான்மார். மியான்மார் இஸ் த இந்தியா கேட்வே டு சவுத் ஈஸ்ட் இந்தியா. ஸோ சவுத் ஈஸ்ட் இந்தியாவை போகிறதுக்கு மியான்மார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ மியான்மார் இஸ் இந்தியா கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியா இஸ் பில்டிங் தி Halladens multi-modal transport. ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் ரோட்ஸ் Halladen multi-modal transport a road river port. இது இந்த மும்வழிச்சாலை மாதிரி ரோட் ரிவர் போர்ட். த கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டு தி லிங்க் கொல்கட்டா டு ஷிட்வி. Kolkata to Shitwe in Myanmar. ஸோ இது எந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து பன்முகத்தன்மை வந்த பன்முக மாதிரி போக்குவரத்துங்களாம். ஏன்னா ரோட்ஸு ஃபஸ்ட்டு ரோட்ஸ் கனெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர்ஸ் ஃபஸ்ட்டு ரோட்ஸு, தென் ரிவர் ஆர் சி, then port. Yes, also roads, river, port, cargo road, river, cargo transport project to the link Kolkata and the Shitwe in Myanmar. A project aiming to the connect the Kolkata with Ho Chi Minh. The project connect to the Ho Chi Minh city on the South Sea for the formations of an economic zones. Mainly for the connecting with the economic zones, will have a road passes through the Myanmar, Cambodia and Vietnam and work on the first phase connecting Guwahati with the Mandalay is currently underway. இப்போ அது நடந்துட்டு கூடிய ப்ராஜெக்ட். ஸோ எங்கெங்கே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார
ஊக்குவிப்பதற்காக பொருளாதார மண்டலத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கொல்கத்தா நகரத்தை வந்து கேப்சலாக வச்சு இணைக்கக்கூடிய முக்கியமான ஒன்றா இருந்தது மியான்மார், கம்போடியா, வியட்நாம்ஸ். ஸோ சாலை போக்குவரத்து, தட் மீன்ஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட். Myanmar, Cambodia, Vietnam are worked with the first space connecting the Guwahati with the Mandalay is currently underway. Myanmar is an important partner on our energy needs for the petroleum and natural gases. So petroleum and natural gases important partner யாருன்னா மியான்மார் important partners. Myanmar is the important partner of our energy needs for the petroleum and natural gases. Some of the Indian companies such as Esser, GAIL and ONGC with this limited have invested in the Myanmar's. So in this topic, second largest share in the countries in Myanmar. So it's still in 1989 working. This country is called Burma. Now is Myanmar's. The gateway of Myanmar is India, gateway of Southeast Asia. After that, so the Caldens multi-modal project, transport systems, roads, rivers and port cargo transport project. After that, some of the importance companies such as Esser, GAIL and ONGCs have invested in Myanmar. So இந்த கம்பெனிஸ் எல்லாம் மியான்மாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இந்தியா அண்டு நேபாள். Nepal is a natural borders between the India and China. Borders means the இடையில சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய countries Nepal. Being a small landlocked countries, landlocked means they are surrounded by fully land areas. Nepal depend on the India for a economic support and transport facilities. So Nepal depends on India for economic support and transit facilities. India shared the borders in 5th Indian state. India shares borders in 5 Indian states: Sikkim, West Bengal, Bihar, Uttar Pradesh, Uttarakhand. ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட நேபாள்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது, பார்டர்ஸை ஷேர் பண்ணி இந்த ஸ்டேட்டு கூட சிக்கிம்ஸ், வெஸ்ட் பெங்கால்ஸ், பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட் இந்த ஸ்டேட்டு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கூட நேபாள்ஸ் வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்குது வித் த நேபாள். People residing in the border district on both sides share the deeper culture bonds. ஸோ அதாவது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் அவங்களுடைய கல்ச்சரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு இந்தியாவுடைய கல்ச்சர்ஸ், நேபாளத்துடைய கல்ச்சர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்தியா the home or the biggest investor in Nepal. நேபாளில் இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டர் இருக்குது. இந்தியா provide the substantial financial and technical development assistance with the focus on infrastructure, irrigation, health, energy project and communities development. ஸோ இந்தியா வந்து நேபாளத்துக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸில் என்னென்ன உதவி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ரொவைட் த சப்ஸ்டன்சியல் ஃபினான்சியல் உதவி செய்கிறாங்க. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட் வித் த ஃபோக்கஸ் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்,
healthcare, energy project, and communities development. India built the 204 kilometers long Mahendra Raj Marg to the link the Kathmandu and India. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை 204 கிலோமீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேபாளத்தினுடைய கேபிட்டல்ஸ் காட்மாண்டு இந்தியாவையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேபாள் இஸ் தி என்டவுன்ட் வித் தி ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அங்கே ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்குது. And is a terrains is a ideals by the hydropower project generations. Hydropower project generation. India entombed the fast flowing வேகமாக ஓடக்கூடிய ரிவர்ஸ் அண்ட் டெரைன்ஸ் கரண்டமுடான இது ஐடியல்ஸ் ஆஃப் ஹைட்ரோ பவர் ஜெனரேட்டர் நீர்மின் சக்தி நிலையம் கட்டுவதற்கு உகந்த ஒரு அமைப்பாக இருக்குது. இங்கு நேபாள்ஸ் India has taken up the work of the 5600 megawatt Pancheshwar project with the remainder still for the 18 years after the agreement. இந்தியாவுக்கு நேபாளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அக்ரிமெண்ட் பஞ்சேஸ்வர் ப்ராஜெக்ட். நேபாள் அண்ட் இந்தியா peoples visit each other's countries for the religious pilgrims. ரிலீஜியஸ் மத சம்பந்தமான இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நேபாள்ஸ் விசிட் பண்ணுறது, நேபாள்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இந்தியன் ரிலீஜியன் சம்மந்தமாக விசிட் பண்ணுறது, அந்த மாதிரி பில்கிரிமேஜ். ஸோ பசுபதிஸ் அண்ட் Janakpurs, Pashupatis and Janakpurs are traditional centers in Nepal. நேபாள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பில்கிரிம் சென்டர்ஸ் பண்ணால் பசுபதிஸ் அண்டு ஜனக்பூர்ஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் சென்டர்ஸ் இன் நேபாள்ஸ். வேர் ஆஸ் வாரணாசி அண்ட் ஃபோர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். பத்ரிநாத், பூரி, Dwarakais and Rameshwarams are the important pilgrims destinations in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ராமேஸ்வரம், வாரணாசி, பூரிஸ், பத்ரிநாத், like that, the important pilgrim centers in India. The bond of the friendly relationship further of increasing when the India the include of the Nepalian languages in the 18th schedules. The constitution, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் 8வது பிரிவில் நேபாள் லாங்குவேஜஸ் இருக்குது. A joint the hydropower project is being built on the Sarda rivers. This power plant helped both India and Nepal with the respect of the electricity productions and irrigation facilities. The Sarda rivers இந்த சாரதா ரிவர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் வாட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமும் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரம் தி என்விரான்மெண்டல் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் there are the number of the tiger reserves along the Indo-Nepal borders. Tiger reserves இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. The government of India and Nepal have signed the 3 sister cities agreement for twinning of the Kathmandu, Varanasi, Lumnis, Buddhagaya and Janakpur and Ayodhya is the important agreements. One is the இரட்டை நகரமான காட்மாண்டு
and Varanasi. Then is a Lumini, Buddhagaya, Janakpur's Ayodhya. Janakpur's Ayodhya. The three sisters cities agreement in India.